2 கொரிந்தியர் புஸ்தகம். ஓகே, 2 கொரிந்தியர் புஸ்தகம். இந்த புஸ்தகம் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம். அந்த கடிதத்தை கொரிந்து மக்களுக்கு எழுதின பின்பதாக கொரிந்து சபையிலே சில மாற்றங்கள் நடந்தது. சில நல்ல மாற்றங்கள் நடந்தது. சில தவறான காரியங்களும், பவுலுக்கு எதிரான சில காரியங்களும் அங்கே கொரிந்து மக்களிடையே சிலர் பரப்பினார்கள். ஆகவே அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதத்திலே அடுத்த 2வது கடிதத்தை பவுல் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே பவுலுக்கு எதிராக சிலர் பேசினார்கள் அல்லவா, அதற்கான தன் தரப்பு விளக்கத்தையும், பவுல் ஏற்கனவே முதல் கடிதத்திலே சில காரியங்களை திருத்தும்படியாக எழுதியிருந்தார். அதை திருத்தினதனால் அவர்களை பாராட்டியும் இந்த கடிதத்திலே அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஆரம்பிக்கிறார். வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பிக்கிறார். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதா. இந்த கொரிந்து பட்டணம் அகாயா என்கின்ற நாட்டிலே இருக்கிறது. ஆகவே இது வெறும் கொரிந்து பட்டணத்துக்கு மட்டும் அல்ல, அகாயா நாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்களுக்காக எழுதப்படுகிறது என்று சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார். ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள மக்களுக்கு கடிதம் எழுதினாலும் அது அந்த மக்களோடு நின்று போவதில்லை, அது எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. ஆகவே தான் அதை இன்றும் வைத்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே பவுலப்போஸ்தலன் தனியாக பிரித்தே காண்பிக்கிறார். இன்றைக்கு திருத்துவத்தை மறுக்கின்றவர்கள், இயேசுதான் பிதா என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு சிலர் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. பிதா தனியாக இருக்கிறார், பிதா ஒரே தேவன் தான், ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சொல்லி 3 ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிறதை வேதாகமும் சுட்டி காட்டுகிறது. அதிலே ஒரு பகுதி தான் இது. பவுல் அங்கே வாழ்த்தல் கூறும்போது கூட இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்று சொல்லி தனியாக காண்பிக்கிறதை பார்க்க முடியும். பிதாவாகிய தேவனாலும் மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை, பிதாவாகிய தேவனால், அதே வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறார். மட்டுமல்ல, அடுத்த வசனம் எப்படி இருக்கிறது? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எழுதும் போது இயேசு கிறிஸ்துவுக்கே தேவனும் பிதாவும் தேவனும் என்று சொல்லி அங்க எழுதுகிறோம். பிதாவாகிய தேவன் என்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்கே பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாக இருக்கிறார் என்கின்ற அந்த காரியத்தை பவுல் இங்க தெளிவுபடுத்துகிறதை பார்க்க முடியும். இந்த இடம் மட்டுமல்ல, இது ஒரு உதாரணம். இந்த பகுதியை தியானிக்கிறது இது அப்படியே வருகிறது. சரி, பவுல் இங்கே அடுத்ததாக கொரிந்து மக்களோடு இந்த வாழ்த்துதலை சொல்லிவிட்டு நேரடியாக பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? பொதுவாக நாம் கடிதம் எழுதும் போது ஒரு கூட்ட மக்களுக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கு கடிதம் எழுதும் போது அவர்களை ஒரு பாசிட்டிவாக ஆரம்பித்து அடுத்தது ஏதாவது நமக்கு அவர்களை குறித்து எதிர்மறை கருத்துக்கள் இருந்தால் கூட அதை போக போக கடைசியிலே கொண்டு எழுதுவோம். எடுத்த உடனடியாக யாருமே என்னது ஒரு பாசிட்டிவ், மக்கள் விரும்பக்கூடிய அந்த எதிர்தரப்பினர் நம்ம யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவர்கள் விரும்பத்தக்க அல்லது அவர்களை பாராட்டத்தக்க வார்த்தைகளை பொதுவாக மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் பவுல் எடுத்த உடனடியாக பவுல் கடிதத்தை ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்கிறதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. பவுல் அதில் எழுதுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இங்கே எதை வைத்து ஆரம்பிக்கிறார்? ஆறுதல் என்று ஆரம்பித்தாலும் அதற்கு கூடவே அவர் இணைத்து பேசக்கூடிய ஒரு காரியம் உபத்திரவம். சரி, எங்களுக்கு உபத்திரவம் என்று சொல்லி பவுல் பேசினால் பரவாயில்லை. அடுத்து தொடர்ந்து நீங்கள் 6ஆம் வசனத்தை அப்படியே படித்துக் கொண்டு வரும்போது பவுல் அங்கே சொல்லுகிறார், நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே
அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது என்கின்ற வார்த்தையை இங்கே பவுல் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். பவுல் கடிதத்தை எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அவர் எடுத்த உடனடியாக அவர் பயன்படுத்துகிற காரியம் உபத்திரவம் அல்லது பாடுபடுகிறது என்று சொல்லிதான் கடிதத்திலே ஆரம்பிக்கும் போதே செய்கிறார். அப்போ ஆனால் இன்றைக்கு பொதுவாக மனிதர்கள் இப்படி ஒரு கடிதத்தை எடுப்பிலேயே இப்படி பேசினால் மக்கள் விரும்புவதில்லை. ஆனால் பவுலுடைய அந்த கடிதத்தை எழுதும் போதே எதை மையப்படுத்தி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். சரி, பவுல் இங்கே இந்த உபத்திரவம் ஆறுதல் இதை எதற்கு சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொல்லும்போது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. பவுல் இந்த ஆறுதல் குறித்து பேசும்போது தேவனை குறித்து அந்த வாழ்த்து தேவனை குறித்து சொல்லும் போதே அவர் எப்படி சொல்லுகிறார்? சகல விதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவர் கடவுள் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பவுல் இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு கடவுள் ஆறுதல் செய்கிறார். எதற்கு அந்த ஆறுதல் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? கடவுள் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அப்போ எதிலே ஆறுதல் செய்கிறார்? இப்போ கடவுள் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன? ஒரு பொதுவாக இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்ய ஆறுதல் என்று சொல்லும் போது, ஒரு துக்கத்தில் இருக்கும் போது அழாதே அழாது என்று சொல்லி தட்டி கொடுப்பதற்கான ஆறுதல் என்பதாக பெரும்பாலும் கருத வாய்ப்பு உண்டு. ஆனால் பவுல் இங்கே எதை ஆறுதல் என்று சொல்லி சொல்லுகிறார்? உபத்திரவத்திலே நாங்கள் உபத்திரவப்படும் போது தேவனே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பவுல் பல்வேறு உபத்திரவங்களை இங்கே பட்டிருக்கிறார். அதை பவுல் அப்போஸ்தலன் இதே நிருபத்திலே கூட பின் ஒரு 11ஆம் அதிகாரமாக்கலே அவர் பட்டியல் எடுக்கிறதையும் காண முடியும். என்னென்ன விதமான உபத்திரவம் பவுல் பட்டார் என்று சொல்லி. அதாவது இதே அதிகாரத்திலே கூட எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம், சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க உங்களுக்கு மனம் இல்லை. நாங்கள் என்ன உபத்திரவம் பட்டோம் என்று சொல்லி, ஆசியாவில் என்ன உபத்திரவம் பட்டோம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறியாதிருக்க எங்களுக்கு நீங்கள் அறிய வேண்டும், கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின் அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி இங்க எழுதுகிறார். தொடர்ந்து இதே கடிதத்திலே 11ஆம் அதிகாரத்திலே போய் பார்ப்போம் என்று சொன்னால் பவுல் பெரிய பட்டியலை எடுக்கிறார், என்னெல்லாம் உபத்திரவம் பட்டேன் என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பவுல் பட்டியல் எடுக்கிறார். நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதாவது யூதர்கள் தண்டனை கொடுக்கும் போது 39 முறை அடிப்பார்கள், 40க்கு 1 குறை அடிப்பார்கள். அதே போல 39 அடி வாங்கி இருக்கிறார். 39 அடி ஒரு முறை, அதே போல 5 முறை அடி வாங்கி இருக்கிறார். ஒவ்வொரு முறை 39 அடி வாங்கி இருக்கிறார். அந்த சவுக்கடி 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 3 முறை. ஒரு தரம் கல்லறி உண்டேன், அவர் கல்லறிந்து போட்டார்கள். அதாவது கல்லறிந்து அவர் மயக்க நிலைமைக்கு போய் மயங்கி விழுந்து விட்டார், கல்லடிபட்டு. வந்தவர்கள் அவர் செத்து போய் விட்டார் என்று சொல்லி போட்டு விட்டு போனார்கள். அந்த அளவிற்கு கல்லடிபட்டார். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். பயணம் போகும்போது கப்பலே கடலில் அகப்பட்டு இருந்து சேதமடைந்தது. 3 முறை அந்த சம்பவம் அப்படி நடந்திருக்கிறது. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கடலிலே ராப்பகல் முழுவதும் எங்கேயும் போக முடியாமல் அங்கே போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் திருடர்கள் அவர்களால் வந்த பாதிப்புகள் இருந்தது. ஆறுகள்
ஆறு அந்த தண்ணி பயங்கரமாக போகும்போது அந்த அப்படி பாதிப்பு வந்தது. அந்நிய ஜனங்கள் அவர்களால் பாதிப்பு வந்தது. பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, அதாவது உறக்கமில்லாத உறங்கக்கூடாத ஒரு சிச்சுவேஷன், பசி, உணவில்லாத சூழ்நிலை, தாகம், குடிக்க தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, அநேக முறை உபவாசம், குளிர், நிர்வாணம், இவைகளில் எல்லாம் நான் இருந்தேன் என்று சொல்லி பவுல் 2 கொரிந்தியர் 11 பட்டியல் எடுக்கிறார். அவர் நான் என்னெல்லாம் உபத்திரவத்திலே ஆகப்படல, என்ன விதமான பாடுகளை அனுபவித்தேன் என்று சொல்லி அங்கே பட்டியலிடு. அப்போ இங்கே ஆரம்பிக்கும் போது அதை குறித்து சொல்லுகிறார். நான் உபத்திரவப்பட்டேன். அந்த அப்படி உபத்திரவப்பட்டது கடவுள் எனக்கு ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். இப்ப கடவுள் ஆறுதல் செய்கிறார் என்று சொன்னா நாளைக்கே உன்னுடைய இன்னைக்கு ஆறுதல் என்றால் இப்பொழுது நீ உபத்திரவப்படுகிறாயா, நாளைக்கு இந்த மாதத்தில் போன மாதத்திலே உபத்திரவப்பட்டீர்கள், இந்த மாதத்திலிருந்து எல்லா உபத்திரவம் போய்விடும். இது உபத்திரவம் இல்லாத மாதம். இந்த உபத்திரவத்தினால் என்னெல்லாம் இழந்தீர்களோ, என்னெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அதெல்லாம் 2 மடங்காக திருப்பி பெறுகின்ற மாதம். இப்படி பவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னதா? அதுதான் ஆறுதலா? இல்லை. அவ்விதமான ஆறுதலை ஆண்டவர் பவுலுக்கு கொடுக்கவில்லை. பவுலை ஆண்டவர் அழைக்கும் போதே என்ன சொல்லி அழைத்திருந்தார் என்று சொன்னால், எனக்காக நீ என்னது பாடுபட வேண்டி இருக்கும் என்று சொல்லிதான் அவரை அழைக்கவே செய்திருந்தார். அப்போஸ்தலர் புத்தகத்திலே நாம் இதை பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே இதை குறித்த சம்பவங்கள் இருக்கு. அப்போ ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறார். ஆண்டவர் உபத்திரவப்பட்ட எனக்கு கடவுளை ஆறுதல் தருகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த ஆறுதல் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபர்ஸ்ட் உபத்திரவப்படுகிற எனக்கு கடவுள் ஆறுதல் செய்கிறார். அப்படி கடவுளிடத்திலிருந்து ஆறுதல் பெறுகிற என்னால் உபத்திரவப்படுகிற மற்ற மக்களுக்கு ஆறுதலாக இருக்க முடிகிறது, ஆறுதலை கொடுக்க முடிகிறது என்கிறதை இங்கே பவுல் சொல்ல வருகிறார். ஃபர்ஸ்ட் உபத்திரவப்பட்ட பவுலுக்கு கடவுள் என்ன மாதிரியான ஆறுதல் கொடுத்தார்? இன்றைக்கு ஊழியர்கள் எனப்படுகிறார்கள் கொடுக்கிற ஆறுதல் வார்த்தைகள் இதை போல ஆண்டவர் ஆறுதல் படுத்தினாரா? இல்லை. அப்போ பவுல் என்ன விதமான ஆறுதலை மக்களுக்கு கொடுத்தார்? பவுல் என்ன விதமான ஆறுதலை மக்களுக்கு கொடுத்தார் என்பதை அறிந்தால் கடவுள் என்ன விதமான ஆறுதலை பவுலுக்கு கொடுத்தார் என்பதை நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். காரணம் பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்ப எங்களுக்கு வரும் சகல உபத்திரவத்திலும் கடவுள் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இது எதற்கு ஏதுவாக இருக்கிறது? எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களுக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்போ பவுலுக்கு கடவுள் ஆறுதல் செய்தார். அந்த ஆறுதல் நிமித்தமாக வேறு அதே போல உபத்திரவப்படுகிற மற்ற மக்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி பவுலுக்கு கிடைத்திருக்கு. அப்போ பவுல் மக்களுக்கு அதை பயன்படுத்தி ஆறுதல் செய்கிறவராக இருந்தார். கடவுள் எந்தெந்த விதத்திலே பவுலுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறார் என்றுதான் பார்ப்போம் என்று சொன்னால், இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ இங்கே ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பிரிந்து போகும்போது அங்கே மக்கள் வழியனுப்ப வருகிறார்கள். அந்த இடத்திலே மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள்,
பாருங்க 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி என்ன சொல்லுங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். இதற்கு முன்பதாக நடந்த சம்பவம் என்ன? அந்த கல்லால் அடிபடுகின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. அது இங்கே இதே அதிகாரத்திலே தான் ஒரு சம்பவம் நடக்கும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 19 படிக்கிறேன். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்பனாபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்திரக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்த. அப்போ எந்த சிச்சுவேஷன்ல பவுல் இதை செய்கிறான்? அதற்கு முன்பதாக கொஞ்சம் முன்பதாகத்தான் பவுல் என்னது கல்லறிந்து அவன் செத்து போனான் என்று நினைத்து விட்டு விட்டு போனார்கள். அப்போ அப்படி சாவின் விளிம்பிலே போய் வந்த மனிதன் இப்பொழுது என்ன சொல்லுகிறான்? மக்களை பார்த்து அவர்களுடைய மனதை திடப்படுத்தி விட்டு சொல்லுகிறான், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இங்க இதுல எது ஆறுதலாக இருக்கிறது? உபத்திரவப்பட்ட பவுல் சொல்லுகிறான், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் முன்பதாக அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் அந்த பயணம் இருக்கிறது. அப்போ இங்கே பவுல் ஒரு நிச்சயத்தை கூறுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது. இதுதான் ஆறுதல். இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு உபத்திரவப்படுகிறோம், முடிவு என்ன? முடிவு இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற ஒரு முடிவு இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், அங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போதே உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி தெசலோனிக்கே மக்களுக்கு பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்போ பவுல் இங்க ஒரு ஆறுதல் படுத்துகிற அந்த வார்த்தை 2ஆம் வசனம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலைக்காரமாக தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ எது ஆறுதல்? ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டது. நமக்கு ஒரு உபத்திரவம் அல்லது பாடு வருகிறது என்று சொன்னால் நம்ம ஏன் எனக்கு வருகிறது, நான் சரியாகத்தானே இருக்கிறேன் என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இதுதான் ஏற்கனவே ஆண்டவரை சொல்லி இருக்கிறாரு. ஆகவே இதை குறித்து கலங்க வேண்டியதில்லை என்கிறது தான் அங்கே ஆறுதலாக இருக்கிறது. இந்த உபத்திரவம் வரும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டதை அதன்படிதான் வந்திருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆகவே அதற்கு போகிற வழியில உபத்திரவங்கள் உண்டு. ஆகவே அதை குறித்து செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பிலிப்பியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலேயும் பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை கூறுகிறார். பிலிப்பியர் 1:29. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிப்பதற்கு மாத்திரம் நமக்கு அருளப்படவில்லை, பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது. இப்படி பாடுபடுகிறதுனால் என்ன? இப்படி பாடுகள் வரும்போது நாம் உறுதியாக இருக்கிறது, அது நம்முடைய ரட்சிப்புக்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்று கூட பவுல் சொல்லுகிறார். இதை குறித்து 28ஆம் வசனத்திலே பவுல் சொல்லும்போது,
நீங்கள் மருளாதிருக்கிறது, அதாவது ஒரு உபத்திரவம் அல்லது பாடு வரும்போது நீங்கள் தடம் புரளாமல் இருக்கிறது, கிறிஸ்துவுக்காக ஸ்டெடியாக பயணிப்பது, நேர்மையாக வாழ்வது, அது எதை காட்டுகிறது? நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போவதற்கும். எவர்கள்? அந்த பாடை கொடுக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்காக வாழும்போது கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் பாடு கொடுக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கெட்டு போவதற்கும் நீங்கள் அந்த பாடுகள் வந்தாலும் அதிலே மறலாமல் உறுதியாக நிற்கிறீர்கள் என்பது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அத்தாட்சி ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இதுதான் ஆறுதல். இங்கே உபத்திரவத்திலே கடவுள் ஆறுதல் படுத்துகிறார், அல்லது அந்த உபத்திரவத்தினூடாக கடவுள் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். ஆகவே அப்படி ஆறுதல் பெற்ற நாங்கள் அதே போல உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறோம் என்று சொல்வது ஏதோ ஒரு சிம்பதி பண்ணுவதல்ல, என்று சொல்லி அப்படி தட்டி கொடுப்பதை குறித்து அல்ல இங்கே சொல்லப்படுவது. அல்ல இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாளைக்கு எல்லாம் போய்விடும் என்று சொல்லி அப்படியே ஒரு மேலோட்டமாக ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வதை குறித்து அல்ல இங்கே சொல்வது. ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார் என்ற அர்த்தத்திலே சொல்லவில்லை. மாறாக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் என்னது, கடவுள் கூட இருக்கிறார். என்ன இருக்கிறது? நித்திய ஜீவன் இருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்துதான் என்னது, இதன் வழியாக பயணித்துதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்கு பலன் தருகிறது. அதுதான் இங்கே ஆறுதலாக சொல்லப்படுகிறது. அந்த உபத்திரவத்தை தாங்குவதற்குரிய பலன், அதற்கேற்ற வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள், அதுதான் இங்கே ஆறுதலாக வேதாந்தம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே கூட 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அது உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்தை குறித்து நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். அதாவது உபத்திரவம் வந்தது நல்லது என்று சொல்லி அதை மேன்மையாக பாராட்டுகிறோம். இந்த உபத்திரவம் என்ன செய்கிறது? பொறுமையை கற்றுத்தருகிறது. உபத்திரவத்திலே என்னது, பொறுமையாக புலம்பாமல் இருக்க எனக்கு கற்றுத்தருகிறது. ஆரம்பத்திலே புலம்பி இருந்தேன், ஆண்டவர் கற்று தந்து எனக்கு பொறுமை வந்து விட்டது. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள அந்த பொறுமையை கற்றுத்தருகிறார். அந்த பொறுமை பரீட்சையும், அந்த பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கு ஏதுவான காரியத்தையும், என்னுடைய பொறுமையை சோதிப்பதற்கு ஏதுவான அந்த காரியம் அந்த உபத்திரம். அதன் பொறுமை வழியாக அந்த பரீட்சையிலே வெற்றி, பரீட்சை நம்பிக்கை உண்டாக்குகிறது. பரீட்சையில வெற்றி பெறும்போது என்னது, நம்பிக்கை. நான் முன்னாடி இருந்த நிலைமையை விட இப்பொழுது என்னது, தேறி விட்டேன் என்கின்ற ஒரு அதை குறித்த நம்பிக்கை வருகிறது. ஆகவே என்ன கிடைக்கிறது? உபத்திரவத்திலே பெருமை பாராட்டுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம் என்கிறதாக பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்க. அப்போ உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கடவுள் அப்படியே விடுகிறதிலே ஆறுதல் கொடுக்கிறார். இப்படி கடவுளிடத்திலிருந்து உபத்திரவத்தின் வழியாக ஆறுதல் பெற்ற நாங்கள் அதை போல உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம் என்று சொல்வது, இன்றைக்குள்ள போதகர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதை குறித்து இங்கே சொல்லவில்லை, அட்ரஸ் பண்ணப்படவில்லை. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்னது, அந்த உபத்திரவத்தை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இந்த உபத்திரவம் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போகும் என்பதுலா அல்ல. நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன், அதனால என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது இனிமேல் வரக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உயிரோடு இருந்த போது தன்னுடைய சீடர்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இதோ நீங்கள் சிதறண்டு அவனவன் தன்னிடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திறன், பிதா என்னோடு கூட. அப்ப நீங்கள் எல்லாம் என்னை விட்டு என்னது விட்டுட்டு தனியா விட்டுவிட தர காலம் எல்லாம் வரும். என்னை விட்டு எல்லாரும் இப்ப கூட இருக்கிறீங்க, ஒரு டைம்ல என்னை விட்டுட்டு போயிடுவீங்க என்று சொல்லி இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை அன்றைக்கு சீடர்களுக்கு சொல்லி விட்டு சொல்லுகிறார். ஏன் இப்ப சொல்றேன்னா,
என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டு. நீங்க அப்படி விட்டுட்டு போயிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னது நான் அப்படியே உங்களை என்னது பழி வாங்குவேன் அப்படி என்று எண்ணிவிட வேண்டாம். நீங்க ஐயோ ஒரு டைம்ல நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்க. அதுக்காக நீங்க என்னது என்கிட்ட திரும்பி வராம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடத்துல உங்களுக்கு எப்பவுமே சமாதானம் உண்டு. அதனால நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என்னிடத்துல உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இந்த வார்த்தை சீடர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவர்களுக்கு அந்த அந்த அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பதாக அவர்களுக்கு இந்த வார்த்தை புரிந்தது. அவர்கள் வாழ்க்கையிலே அதை பின்பற்றினார்கள், கடைபிடித்தார்கள். அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு உபத்திரவங்கள் வந்தது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில எது ஆறுதலாக இருந்தது? நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்துவே என்னது உலகத்தை ஜெயித்திருக்கிறார். அப்போ அதை போல நம்மையும் ஜெயிக்க வைப்பார். ஆகவே இந்த உபத்திரவம் பெரிய பிரச்சனை அல்ல என்கிறதுதான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இன்னுமாக தனி மனித வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே பிரச்சனைகள், துன்பங்கள் வரும். அப்போ அங்கேயும் ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு எபிரேயர் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை எபிரேய ஆசிரியர் எபிரேயர் 13:5 நீங்கள் ஒருவேளை பக்கத்து வீட்டார்கள் தவறான வழிகளிலே செல்வ செழிப்பாக வாழலாம். உங்களோட வறுமையிலே இருக்கிறீர்கள், கொஞ்சம் பணம் தான் இருக்கிறது, நேர்மையாக செலவழித்து அவ்வளவுதான் இருக்கிறது, எல்லாரும் கிண்டல் செய்கிறார்கள் பிழைக்க தெரியாதவர் என்று சொல்லி. அப்போ உங்களுக்குள்ள என்ன வரும்? தவறாக நடந்து விடலாம். அப்போ நாம ஏன் இந்த துன்பத்தை சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படியெல்லாம் என்ன வர வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்போ இப்படிப்பட்ட சூழல்லே கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணினால் ஒருவேளை அது என்னது உங்கள் அன்றாடத்துக்கே பத்தாமல் கூட போகக்கூடிய சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். அப்போ நேர்மையாக இருக்கிறதுனால் ஒருவேளை அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரலாம். இருக்கிறது அப்படிப்பட்ட இருந்தாலும் இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பல மடங்காக திரும்பி வரும் என்பதால் அல்ல நாளான்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு துன்பப்பட்டீர்களோ அதற்கு பல பல மடங்காக அடுத்த நாளிலே கிடைக்கும் என்கிறது அல்ல விஷயம். விஷயம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. பணம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி நீங்கள் கவலை விட வேண்டியதில்லை. உங்களுக்கு எது இருக்கிறதோ அதை போதும் என்று எண்ணுங்கள். ஏன் நாளைக்கு எல்லாம் மாறும் என்கிறதா இல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் என்று கடவுளே சொல்லி இருக்கிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழலை சென்றாலும் கடவுள் கூட இருக்கிறார். அவர் விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு செய்ய சகாய, மனுஷர் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் தன்னுடைய கடைசியிலே பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதாக கடைசியாக சொன்ன தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு காரியமாகவும் இருந்தது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சீடர்களை ஆறுதல் படுத்தியது எது? கடவுள் கூட இருக்கிறார். கடவுள் நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். கடவுள் தேவ ராஜ்யத்துக்குள்ளாக என்னை நுழைத்திருக்கிறார் என்கின்ற வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. ஆறுதல் உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கடவுள் ஆறுதல் அளிக்கிறார். அது எவ்விதமான ஆறுதல்? இன்றைக்கு போலி போதகர்கள் கொடுக்கிற ஆறுதல் அல்ல. அதுவே நிலையற்ற காரியத்தை தான் அவர்கள் வாக்குத்தத்தமாகவும் ஆறுதலாகவும் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஆறுதல் என்பது, ஆமாம் நீ உபத்திரத்தில் இருக்கிற, ஆனாலும் நான் கூட இருக்கிறேன்,
இதிலிருந்து தப்புவிப்பதற்கு நான் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுவதுதான் ஆறுதலாக அங்கே காணப்படுகிறது. பவுல் அங்கே ஒரு அந்த 2 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுகிறார் தொடர்ந்து. ஆக 6ஆம் வசனம், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் உபத்திரவப்படுகிறோம். இந்த உபத்திரவப்படுதல் என்பது எது நிமித்தம் வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாக கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகள். இது எதை உண்டாக்குகிறது? உங்களிடத்திலே உங்களுடைய ஆறுதல், உங்களுக்கு ஆறுதல் வருகிறது. அதனால் ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் உபத்திரவப்பட்டா கூட அது உங்களுக்கு ஆறுதல். எங்களுக்கு காரணம், நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் எங்களுடைய பணியை நிறுத்தவில்லை. அது உங்களுடைய ரட்சிப்புக்கு ஆறுதலுக்கு ஏதுவாக இருக்கிறது. நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் இந்த உபத்திரவம் வருகிறது, கடவுள் எங்களை ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதலும் என்ன செய்கிறது? அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கிறது. கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற அதே ஆறுதல் வார்த்தைகளை நாங்கள் உங்களிடத்திலே சொல்லுகிறோம், உங்களையும் ஆறுதல் படுத்துகிறோம். உங்களுக்கு உபத்திரவம் வரும்போது நாங்கள் அதே கடவுளுடைய ஆறுதலை உங்களுக்கு பயன்படுத்துகிறோம். அது உங்களுடைய ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே சொல்லுகிறோம். மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே. நீங்களும் என்ன செய்கிறீர்கள்? இதை பார்த்து, எங்களை பார்த்து நாங்கள் பாடுபட்டு சகிக்கிறதை போல நீங்களும் அதை வைத்து என்ன செய்கிறீர்கள்? நீங்களும் பாடுபடும் போது சகிக்கிறீர்கள். என்ன விட்டுட்டு ஓடல, பாடுபட்டு சகிக்கிறீர்கள். பாடுகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறீர்கள், புலம்பவில்லை. ஏன் இப்படி? நான் சரியா தானே இருக்கிறேன், கெட்டவன் எல்லாம் நல்லா வாழ்றான், நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி புலம்பவில்லை. காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கு, பாடுபட்டு சகிக்கிறீர்கள். இது எது ரட்சிப்புக்கு பலன் செய்கிறது? எப்படி? பாடுபட்டு சகிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறதுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, அது பலன் செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் எங்களோடு கூட பாடுபடுகிறீர்கள், பாடுபடுகிறது போல ஆறுதலும் தேவனிடத்திலிருந்து ஆறுதலும் அடைகிறீர்கள். ஆகவேதான் தொடர்ந்து சகிக்க முடிகிறது. எப்படி ஒரு மனிதன் பாடுபடும் போது அதை சகித்து மறுபடி தேவனிடத்திலே நீதியாக, நேர்மையாக, உறுதியாக இருக்க முடியும்? ஆறுதல் வரும் தேவனிடத்திலிருந்து ஆறுதல் கிடைத்தால் மட்டும்தான் இருக்க முடியும். உபத்திரவம் வருகிறது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து ஆறுதலும் வருகிறது. நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபடுகிறீர்கள், நாங்கள் எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கிறது போல நீங்களும் ஆறுதல் பெற்றிருக்கிறீர்கள். அது எப்படி தெரியும்? ஆகவேத்தான் அவர்கள் பாடுகளை சகிக்கிறார்கள், அதை விட்டு விட்டு ஓடி செல்லவில்லை. ஆகவே இப்பொழுது உங்களை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு பவுல் எதை வைத்து அவர்களை குறித்து நம்பிக்கை உள்ளவராக பார்க்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு பாடு வருகிறது, அதிலே அவர்கள் கடவுளிடத்திலிருந்து வருகிற ஆறுதலினால் அந்த பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த தங்களுடைய நேர்மையை விட்டு விலகவில்லை. பாடு வர வேண்டாம் என்பதற்காக என்ன செய்யலாம்? நேர்மையை விட்டு விட்டால், இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டால், நீதியை விட்டு விட்டால், ஏதோ ஒன்றை விட்டு விட்டால் பாடலிருந்து தப்பிக்கலாம். அப்படி இருக்கும் போதும் அதையெல்லாம் விட்டு விடாமல் பாடு சகிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவே இது எதை காட்டுகிறது? உங்களை குறித்து நாங்கள் நம்பிக்கை கொள்ளலாம், நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுங்கள். ஆகையால் சகோதரி, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பார வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள, எங்களுக்கு என்னது? பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இல்லை. அதாவது பவுல் எங்கே சொல்லுகிறோம், நாங்கள் பவுலுடைய எண்ணம் என்னது? இந்த பிரச்சனையில் நாங்கள் செத்து போய் விடுவோம் என்றுதான் நாங்கள் நம்பினோம். இன்னைக்கு சிலர் சொல்லுவது, நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் என்று. அப்படி இல்லை. பவுல் அப்படி என்றால் பவுல் அந்த இடத்துல என்ன நினைத்தார்? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்ச அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது, ஆமா இதோட நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிதான் கருதி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது.
அப்போ அப்படிப்பட்ட அப்படி நினைத்ததுனால அப்படி எல்லாம் நடக்குமான்னு கேட்டா நடக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறேன். அப்போ நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயத்திருந்தோம். இப்ப பவுல் எதை நிச்சயத்தார்? எங்களுக்கு கண்டிப்பாக மரணம் வரும் என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல கண்டிப்பாக நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொல்லி எங்கள் மேல் நம்பிக்கை இராமல் மரித்தோரிலிருந்து எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. அப்போ கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷன்ல நாங்க மரிக்க போறோம். நாங்க மரித்தா தேவன் எழுப்புவார், நாங்கள் தேவனோடு கூட இருக்க போகிறோம். இதுதான் இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமானது, அந்த அளவுக்கு வருத்தம் பவுலுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுங்க. அப்போ இது சிலர் சொல்வதுண்டல்லவா, நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்னு எல்லாம். அது அப்படி அல்ல என்கிறதற்கு இங்கு பவுல் ஒரு உதாரணமாக இருக்கு. சரி, அப்படி அவர்கள் நினைத்த போதும் மரணம் தான் வரும் என்று சொல்லி நிச்சயத்திருந்த போதும் என்ன வரல? மரணம் வரவில்லை. ஆண்டவர் அந்த மரணத்தினின்றும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்றார். அப்போ ஆண்டவர் நாம் இந்த பூமியிலே என்னென்ன எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்கிறத அவர் முடிவு செய்வார். அது துன்பமாக இருந்தாலும் மரணத்திற்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் நினைக்கிற வரைக்கும் அது தப்புவித்துக் கொண்டே இருப்பார். அது ஆண்டவருடைய கருத்து. நாம் நினைச்சோம் அப்படிங்கிறதுக்காக மறிக்கவும் முடியாது, நாம் நினைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக மறிக்காமல் இருக்கவும் முடியாது. பவுல் நினைச்ச இடத்துல பவுல் மறிக்கல, அவர் பின்னாடி மறித்தார், கொலை செய்யப்பட்டார். அப்போ ஆண்டவர் எதுவரைக்கும் திட்டம் வைத்திருக்கிறாரோ அதுவரைக்கும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அதாவது பிரச்சனைகள் இருந்தல்ல, நம்மை அந்த பிரச்சனையை மேற்கொள்ளத்தக்கதாக, நம்மை அதிலே அந்த பிரச்சனையை தாங்குவதற்கு ஏதுவான வல்லமை உள்ளவராகத்தக்கதாக ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். தப்புவிக்கிறார் என்று சொல்லும் போது பிரச்சனையை இல்லாமல் ஆக்குகிறார் என்றல்ல பொருள். இப்போ பவுல் இதே கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லுகிறார்? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஆண்டவரிடத்துல இது வேண்டாம் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னா இல்ல இருக்கட்டும், என் கிருபை எனக்கு போதும், இதை தாங்குவதற்குரிய பலனை தருகிறேன். அவருக்கு அந்த இடத்துல முள்ளை எடுத்து போடவில்லை, அல்லது பலவீனம் எடுத்து போடவில்லை, மாறாக அந்த பலவீனத்தை தாங்குவதற்குரிய கிருபை கொடுக்கப்பட்டது. சில வேளைகள் நமக்கு ஒரு பிரச்சனைகள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய மன வலிமையும் அதை தாங்கி கடவுளுக்காக அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டே கடவுளுக்காக ஸ்ட்ராங்கா நிற்பதற்கும் ஆண்டவர் பலன் இருக்கிறவராக இருக்கிறார். இப்போ அங்க ஆண்டவர் அளிக்கிற ஆறுதல் எது? பிரச்சனை இருக்கும், ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன் என்கிறதாக இருக்கிறது. பிரச்சனை இருக்கும், ஆனாலும் இதன் வழியாக பயணித்தாலும் தேவராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். பிரச்சனை இருக்கும், ஆனாலும் நான் உலகத்துல ஜெயித்தேன், அதே மாதிரி உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே, அவர் இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அதனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, அதே போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எங்கே ஆண்டவர் எபிரேய ஆசிரியர் சொல்லுறது நான் பார்க்கணும். அப்போ இதுதான் ஆண்டவர் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், உபத்திரவம் பண்ணாலும் ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். ஆறுதல் என்பது மனிதர்கள் கொடுக்கிற விதமாக அல்ல, ஆண்டவருடைய ஆறுதல் வித்தியாசமாக இருக்கிறது. அது நம்மை பலப்படுத்துகிறதாக, நம்முடைய பிரச்சனைகளை தாங்குவதற்கும் அதை ஸ்டாண்ட் பண்ணி உறுதியாக நிற்பதற்கும் ஏதுவாக ஒரு ஆறுதலாக இருக்கிறது. சும்மா சிம்பதி காட்டுவது அல்ல ஆறுதல் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வருவது.